அனைவருக்கும் வணக்கம். நேயர்களுக்காக நான் விஎஸ் ரோமா. அதாவது இருக்கும் இடத்தில் இருந்தால்தான் மதிப்பு கிட்டும். ஒரு சிற்பி மிகவும் நுணுக்கமாக தன்னுடைய கலையை மற்றவர்கள் ரசிக்கும்படி, மனதை விட்டு நீங்காதபடி கலைத்திறன் கொண்டவர், கலைநயம் மிக்கவர். ஆண்டவர் கொடுத்த பரிசு. அவருக்கு ஒரே மகன். தன்னுடைய மகனுக்கு பள்ளி பாடங்கள் மட்டும் போதாது, இடையிடையே சில நடைமுறை பாடங்களை கற்பிக்க வேண்டும் என்று விரும்பினார். ஒரு நாள் தன்னுடைய சிற்பம் அதை ஒன்றை கொடுத்து, இதை பக்கத்து கிராமத்தில் உள்ள சந்தையில் விற்று கொண்டு வா என்றார். அவன் போய் உட்கார்ந்தான். பார்த்தார்கள், விலையை கேட்டார்கள், நகர்ந்து விட்டார்கள். அவர்களுக்கு அந்த அருமை தெரியவில்லை. அடுத்ததாக, சரி நீ பக்கத்து டவுன்ஹாலில், பக்கத்து ஊரில் உள்ள டவுன்ஹாலில் பிளாட்ஃபார்மில் அதை வைத்து பார் என்றார். அங்கேயும் சென்றான். சில பேர் வாங்குவதாக மனதை மாற்றிக்கொண்டு எடுத்து பார்த்து விலையை கேட்டுவிட்டு சிந்தித்துவிட்டு நகர்ந்து விட்டார்கள். தன் தந்தையிடம் சொன்னான். தந்தை சொன்னார், அடுத்த ஊரில் கண்காட்சி ஒன்று நடக்கின்றது, அங்கு போய் பார் என்றார். அங்கு சென்று சிலையை, சிற்பத்தை வைத்தான். பார்த்த முதல் நபரே எனக்கு வேண்டும் என்று சொல்லிவிட்டார், விலையை கேட்காமலே. அடுத்த 2 நபரும் எங்களுக்கு இது மாதிரி வேண்டும், எப்பொழுது தருவீர்கள் தம்பி? தங்கள் அப்பாவிடம் கேட்டுவிட்டு சொல்லுங்கள், நாங்கள் அட்வான்ஸ் தருகின்றோம் என்று சொல்லிவிட்டு நகர்ந்தார்கள். சொன்ன விலையை விட அதிக விலை கொடுத்து இந்த நபர் வாங்கி கொண்டு மகிழ்ச்சியுடன் சென்றார். வீட்டுக்கு சென்று தந்தையிடம் விவரத்தை சொல்லி பணத்தையும் கொடுத்தான். தந்தை மகிழ்ந்தார். இதிலிருந்து என்ன தம்பி தெரிந்து கொண்டாய் என்று கேட்டார். தெரியவில்லையே அப்பா என்றான். அதாவது இருக்கும் இடத்தில் இருந்தால்தான் மதிப்பு கூடும் என்றார். பையன் இந்த ஒரு பாடத்தை கற்றுவிட்டான். வாழ்க்கையில் நீ மறக்கக்கூடாது என்றார். நன்றி.